ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவே, நீங்க தான் ஒன்றான மெய்தேவன். நீங்க அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனையும் அறிவது நோயிங் யாதான் ஜோயே லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாரு. இயேசு காண்பித்த பிதாவை அறிந்த விதமா அறிய வேண்டும். அது ஏன் அறியணும்னா அதுதான் நித்திய ஜீவன். அந்த அறிதல் என்பது ஒரு புத்தகத்தை வாசித்து வருவது அல்ல. எப்படி ஆதாம் ஏவாளை அறிந்தானோ காயின் பிறந்தான் அப்படின்னு கணவன் மனைவி உறவுல ஒரு பிள்ளை பிறக்கிற மாதிரி. இதனாலதான் புதிய ஏற்பாட்டுல அந்த இடத்துல யுனெஸ்கோ அப்படின்னு வருது. ஈப்ரூல யாதான்னு அனுபவபூர்வமான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நாங்க நிறைய பிரசங்கங்கள் கேட்கிறோம், பைபிள் வாக்கியங்கள் வாசிக்கிறோம், அறியணும்னு சொல்லி பாடல்கள் கேட்கிறோம், பல விஷயங்கள் செய்யறோம். இயேசு அறிந்த விதமா அறிகிறோமா அப்படின்னு கேட்டா அந்த அறிவு ஏதோ ஒண்ணு படிப்பதால் வருகிற அறிவு அல்ல, அனுபவபூர்வமான அறிவு. ஏன்னா பிதாவை அறிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில வாழலாம்.